Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா. இன்னைக்கு நான் ஆல் பர்பஸ் flour யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். நீங்க மைதா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் ஆல் பர்பஸ் flour எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சம் salt ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா எல்லா மாவுலயும் கலங்கற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன கிளாஸ்ல பால் எடுத்துர்க்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எல்லா மாவுலயும் mix பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணுங்க. இல்லனா மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும். இந்த மாதிரி ரெண்டு கையில நல்லா இழுத்து மாவை பிசையணும். நம்ம முட்டை பால் ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட்டா வரும் மாவு. நல்லா இழுத்து இந்த மாதிரி உள்ள ரோல் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உங்க பெருவிரல் வச்சு நல்லா அமுக்கி பிசையணும். அப்படி நீங்க பிசையும்போது மாவு நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த மாதிரி ஒரு 15 minutes to half ஒரு 20 minutes பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க மாவு நல்லா நம்ம சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நல்லா உங்க பெருவிரல் வச்சு உள்ள ரோல் பண்ணி பிசையணும். பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மாவை. உங்கள் கையிலையும் நல்லா எண்ணெய் இருக்கும். ஸோ நல்லா ஒரு பால் ஷேப்பில் வரும். நல்லா பால் மாதிரி பண்ணி இந்த மாவை நம்ம ஒரு 2 hours போல் ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு துணி போட்டு ஈரமான துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிக்கோங்க மாவு மேலே. ஸோ மாவு காயாமல் இருக்கும். இப்போது 2 hours ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாவை நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மாவை. பண்ணி நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்லாம் நம்ம இன்னைக்கு விரிக்க போகிறோம். இப்போது நான் ஒரு கத்தி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரோல் மாதிரி உருட்டின மாவை இங்கே பாருங்கள் இந்த ரோல்லையே எப்படி லேயர்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு இதை நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு உங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி கீழே இருந்து இன்னொரு கையிலேருந்து தம்பில் வெளியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பால் மாதிரி மாவு வந்து மேலே வரும். ஸோ நல்லா எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி இப்படி ஒரு நல்லா பால் மாதிரி வரும். அதை நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துக்கோங்க. அதை நம்ம மறுபடியும் பிசைஞ்சு வேறு பால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். மாவு உருட்டவே அந்த பால் மாதிரி உருட்டி வச்சதுல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அந்த உருண்டை எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இல்லைனா காஞ்சு போயிடும். ஸோ காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு 15 minutes to 30 minutes நல்லா ஊற வைக்கணும். இப்போ நான் 15 minutes ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து விரிச்சிடலாம். ரெண்டு கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கிச்சன் டேபிளில் கூட விரிச்சிக்கலாம். இப்படி நீங்கள் கையில் விரிச்சாலுமே ஃபுல்லாக விரியும். நான் இன்னைக்கு சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெருசாக உருட்டிக்க போகிறேன். இது வந்து உருட்ட சுருங்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி விரிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு விரியும். ஏன்னா மாவு நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கோம். அது நம்ம பிளேட்லேயும் நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால மாவு கீழே ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி கை வச்சு விரிச்சு விட்டுக்கோங்க. விரிக்கும் போது மாவு கிழிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதை மறுபடியும் ஒரு ரவுண்ட் தான் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி தின்னான ஒரு ஷீட் மாதிரி வர அளவுக்கு நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா எடுத்து சின்ன சின்ன கோடா கிழிச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்படி கிழிக்காமையும் நம்ம வந்து ரோல் பண்ணலாம். ஆனால் கிழிச்சிங்கன்னா நல்லா லேயர்ஸ் நிறையா வரும். அதனால நான் இப்படி வந்து கத்தி வச்சு நல்லா கிழிச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெதுவாக 2 சைடு இருந்தும் ஃபோல்ட் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள் நமக்கு எப்படி வருதுன்னு. கீழே ஒட்டாமல் நம்ம கையில் வச்சு சும்மா தள்ளினாலே வந்துடும். இப்போ எடுத்தாச்சு. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம இப்போ ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி 2 எண்ட்ஸையும் லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கையிலையே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா லேயர்ஸ்லாம் போயிடும். அதனால ஓரளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது விரிஞ்சு வரும். பாருங்கள் அவ்வளோதான். நம்ம பரோட்டா தட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ கல்லை போட்டு சுட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேலே எண்ணெய் இருக்க மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் நம்ம பரோட்டா சுட்டாச்சு. எப்படி நல்லா லேயர்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போவே இந்த பரோட்டாவை நல்லா தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி லேயர்ஸாக பிரிஞ்சு வருது. பாருங்கள் நம்ம பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக நல்லா லேயராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.